சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பும் மூடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவே கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானுவை ஈத்தனை ஆள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் உட்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாரூரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாசனுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல புலங்குலரசி கற்பக விநாயக பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று தேவாரத்தில் இன்று அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்ற அந்த பதியத்தை நாம் பண்ணோட பாடுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியுள்ளோம். இந்த பாடலை அப்பர் சுவாமிகள் எந்த சூழ்நிலையில் பாடினார் என்று சொன்னால், அப்பர் சுவாமிகள் சிதம்பரத்துக்கு உள்ள வர முதல்ல உள்ள வரும்போது எப்படி போறாரு அப்படின்னா, நாம திருக்கோயிலுக்கு போறதும் ஞானிகள் போறதுக்கும் வித்தியாசம். நம்ம போனோம்னா எப்படி போவோம்னா பல சிந்தனைகளை வச்சுக்கிட்டு வீட்டு சிந்தனைகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். நாளைக்கு கண்டிப்பா போய் இந்த பேங்க்காரன் கடன் எல்லாம் அடைச்சிடணும், என்ன பால்காரன் வேற ரொம்ப தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கான், அவன் கடனை அடைச்சிடணும், இப்படின்னு பல வாக்கில் சிந்தனை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவோம், அந்த திருக்கோயிலுக்குள்ள போவோம். சிதம்பரத்துக்கு வெளியூருக்கு போனாலும் சரி, வேற எந்த திருக்கோயிலுக்கு போனாலுமே நம்ம அந்த மாதிரி செய்வோம். சிதம்பரத்துக்கு அப்பர் சுவாமிகள் போகும்போது எப்படி போனாராம், ஒன்று இருந்து நினைவின்கள் ஊனமேல் ஒன்றில்லை மனம் ஒன்றி போனாராம் சிவபெருமான். அப்போ நம்ம திருக்கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணுங்கிறது நமக்கு உணர்த்துறாங்க பாருங்க ஞானிகள். மனம் ஒன்றி போகணும், வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஐம்புலனையும் அடக்கி கொண்டு நாம திருக்கோயிலுக்கு. ஒன்று இருந்து நினைவின்கள் ஊனமேல் ஒன்றில்லை கன்றிய காலனை கடிந்தான் யாருக்காக, தன் அடியவருக்காக சென்று தொழுவின்கள். யமுனை எட்டி உதைச்சாரு சிவபெருமான், இதுக்காக தன் அடியவருக்காக, தன் அடியவருடைய உயிரை எடுக்க வந்த யமனை எட்டி உதைத்தார். கடிந்தான் காலனை, கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன் அப்படின்னு அப்பர் சுவாமின்னு சொல்றாரு. அப்படி போனாராம் சிவபெருமான். அப்படி மனம் ஒன்றி போனதுனால சிவபெருமான் எப்போ வந்து அப்படின்னு சிவபெருமான் கேட்டாராம். இப்போ நம்மளும் மனம் ஒன்றி போனா சிவபெருமான் கேட்பாரு. அது மாதிரி சிலம்போசெல்லாம் கேட்போம் சிதம்பரத்துல. இப்ப நமக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன காரணம், நம்ம மனம் ஒன்றலைன்னு அர்த்தம். மனம் ஒன்றாக போறதுனால நமக்கு அந்த சிலம்போசை கேட்கலாம். ஆமாம் சார், ஆமா கண்டிப்பா நீங்க மனம் ஒன்றி போனீங்கன்னா அந்த சிலம்போசை கேட்கும். சேர்மன் பெருமான் என்ன கேரளால இருந்தாரு, அவர் தினசரி அங்க சிதம்பரத்தினுடைய ஓசை இவருக்கு கேட்கும். கேட்டதுக்கப்புறம் தான் அவர் பூஜையை நிப்பாட்டுவார். சேர்மன் பெருமான் என்ன தினசரி அந்த பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிலம்போசை கேட்டது பூஜை நிப்பாட்டிடுவார். இப்படி தினசரி அது நடந்துகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஓசை கேட்கல. சேரமல் பெருமான் என்ன, என்னடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஓசை கேட்கலையே, என்ன காரணமா இருக்கும், சரி நம்ம பூஜையில ஏதோ ஏதோ சரியில்லை போல தெரியுது, அதனாலதான் சிலம்போசை கேட்கல, இனிமேல் நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு உடைவாள் எடுத்து வெட்ட போயிட்டாரு. உடனே சிவபெருமான் தடுத்துட்டாரு. எப்போ என்னப்பா அதுபடியே நீ அவசரப்பட்டியப்பா, சுந்தரன் பாட்டு ரொம்ப இனிமையா இருந்தது, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதுல நான் மெய் மறந்துட்டேன் அப்படின்னாரு சிவபெருமான். அப்ப பூஜையை காட்டிலும் அங்க சுந்தரருடைய பாடல் அவ்வளவு இனிமையா இருந்துச்சுன்னா யார் அந்த சுந்தரர் அப்படின்ட்டு உடனே இவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து கேரளால இருந்து கிளம்பி சுந்தரம் சுவாமியில பாக்குறதுக்கு இங்க வர.
அந்த நேரத்துல அவர் பாடின பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? சிதம்பரத்துல நம்ம சுந்தரம் சாமிகள் மடித்தாடும் அடிமைக்கண் அன்றி மனரே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமசைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வார் கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து உரையும் எம் பெருமானை பெற்றாமன்றே அப்படின்னு சுந்தரம் சாமிகள் அந்த ஒரு பதியம் தான் கிடைச்சிருக்கு, மற்ற பதியம் கிடைக்கல. நிறைய பாடல் பாடியிருப்பாரு. நமக்கு முக்கியமான பாட்டு கிடைச்சிருச்சு இந்த பாட்டு. மடித்தாடும் அடிமைக்கண் அப்படி தூக்கி பாதத்தை வச்சிருக்காரா சாமி, மடித்து ஆடி இருக்காரா, அது சொல்றாரு. மடித்தாடும் அடிமைக்கண் அன்றி மனனே நீ வாழ்நாள் தடுத்தாட்டி தருமனார் தமர்சிக்கில் தெரியாம எமன் கொண்டு போய் அடியாரை கொண்டு போய் வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணும்போது சிவபெருமான் தடுத்தே நிப்பாட்டு பாது நம்மளுப்பா அப்படி பாறான் சிவபெருமான். ஏன் அப்படின்னா இந்த உயிர் போகும்போது யாராவது ஒரு ஆள் காப்பாத்தினான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டான். அதான் தமர் செக்கில் இடும்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போதே நிப்பாட்டுப்பா அப்படி வரான். அப்போட உயிர் தப்பிச்சுட்டா அப்படி வரல. அது மாதிரி தமர்சக்தியில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அப்படிப்பட்ட பெருமான் யாருனாரு? கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும். அப்படியே பாம்பை பிடிச்சி விளாடுவாராம் சிவபெருமான். அவர் அங்கமெல்லாம் பாம்பா இருக்கும். அவருக்கு புயங்கன்னே பேரு. பாம்பு அணிந்த பெருமான்கிறதுக்கு மாணிக்காசர் பதிவே படியிருக்காரு. பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான். புயங்க பெருமான் என்ன அர்த்தம்? பாம்பு அணிந்த பெருமான். புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கு வெள்ள கருணையினால் எண்ணப்பட்டு ஆட்பட்டி வந்து ஒருப்படுமின் போவோம் காலம் வந்ததுதான் பொய்விட்டு உடையான் கடல் புகவே அப்படி சொல்றாரு. அப்படி சுந்தரம் சாமிகளுக்கு அந்த மடித்தாடும் அடிமைக்க நன்றி மனனே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார சமரசைக்கு இடும்போது தடுத்து ஆட்கொள்வான்னு அந்த பதியத்தை பாடினார். சிவபெருமான் வந்து அந்த பாதத்தை தூக்கியிருக்காரு பார்த்தீங்களா? அவரு ஒரு சில இடங்கள்ல வந்து பாதத்தை தூக்கியிருக்காரு. சாடை எடுத்தது தக்கன் வேள்வியில், தக்கனுடைய வேள்வியில ஒரு தடவை திருவடி எடுத்தாரு. அத்தனை பேருக்கும் துவம்சம் பண்றது. சாடை எடுத்தது தக்கன் வேள்வியில் சந்திரனை தேய்ச்சி எடுத்தாரு சுவாமி. எங்க தச்சனுடைய வேள்வியில அதுக்காக ஒருக்கா திருவடி எடுத்தாரு. ரெண்டாவது எடுத்து வீடை எடுத்தது காலனை எட்டி உதைக்கிறதுக்காக ஒருக்கா எடுத்தாரு. அதுக்கப்புறம் நாரணன் நான்முகனும் தேடை எடுத்தது. அவங்க ரெண்டு பேரும் தேடி போனாங்களா திருவடி தேடி, அப்போ ஒருக்கா திருவடி எடுத்தது. சாடை எடுத்தது தக்கன் வேள்வியில் சந்திரனை வீடை எடுத்தது காலனை நாரணன் நான்முகன் தேடை எடுத்தது தில்லை சிற்றம்பலத்து நட்டம் ஆடை எடுத்திட்ட பொற் பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே அப்படின்னாரு. நமக்காக சிவபெருமான் எதுக்காக தூக்கியிருக்காராம்? நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக அந்த திருவடி தூக்கிட்டான். அது என்ன திருவடி? தூக்கிய திருவடி. அதுக்கு பேர் குஞ்சித பாதம்னு பேரு. இப்ப நீங்க நடராஜர் போய் பாத்தீங்களா? மடவளத்துக்கு போனீங்களா? மாலையெல்லாம் போட்டிருந்ததா? அந்த பாக்கியத்தை சாமி நம்ம அடியார்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. தினசரி மாலை கட்டுற ஒரு பாக்கியத்தை சாமி கொடுத்துரு. அவர் அருளாம நம்ம எதையுமே செய்ய முடியும். நம்ம தினசரி ஆமா சாமி தெரியல. நம்ம எல்லாம் நிறைய அடியார்கள் எல்லாம் கேட்டோம், எல்லாருமே கேட்டோம். அடியன் ஒரு ஆள் கிடையாது, எல்லாருமே கேட்டோம். அப்படி அந்த பாக்கியத்தை சாமி கொடுக்கறதுனால கட்டுறோம், இல்லைன்னா நம்மளால கட்டணும். நம்ம வேண்டதுன்னா கண்டிப்பா கொடுப்பாரு சாமி. ஆமா திருமணத்தில் கட்டுவோம். இப்ப திடீர் மடத்தை காலி பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வேற இடத்துல இது யாரோ நம்ம யாரோ மரத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லி இது பண்ண சொல்லிட்டேன். சரி, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அப்படி சிதம்பரம் அவ்வளவு முக்கியமான தலம். அங்க பாடின பாட்டு தான் இந்த அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம். அப்படி அப்பசாமிகள் போறாரு. ஒன்றிருந்து நினைமீன்கள் ஊனமேல் ஒன்றில்லை கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்னு சொல்லி அவருக்கு அந்த திருக்குறிப்பை சாமி காமிச்சாரா. எப்போ வந்தேன்னு கேட்டாராம் சாமி. இப்பதான் வந்தேன். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாராம் சிவபெருமான். எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சிவபெருமான் கேட்டாராம். என்ன சாமி இப்படி கேட்டீங்க? பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல் வாத்தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு. சாமி நான் ஆடலை காண்பதுக்கு தான் சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னா எப்படி சொல்றாரு பாருங்க. யார் சொல்றா? அப்ப சாமி சொல்றாரு, உன்னுடைய திரு ஆடலை காண்பதற்காக நான். அப்படி ஆச்சு. வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்டாராம். எப்பயுமே சாமி வரம் கேட்டாருன்னா ஒன்னோட விட்டுற மாட்டாரு. நம்ம போதும்னு சொல்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வேற எது வேணுமான்னு கேட்பாரு. வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப அதே மாதிரி கடைக்கிழமையாட்டையும் கேட்டாங்கல்ல, அம்மா என்னம்மா வேணும்னு கேட்டதும் உடனே இரவாது இன்பு அன்புன்னு கேட்டாங்க. வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. பிறவாமை வேண்டும் அப்படின்னாங்க. வேற ஏதாவது வேணுமா? மீண்டும் பிறந்தால் உன்னை என்று மறவாமை வேண்டும். வேற ஏதாவது வேணுமா?
அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்ட்டு பிடிச்சிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அதோட சாமி சாப்பிட்டாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அத்தனை வார்த்தையும் சுவாமி கொடுத்தாரு. இரவாத இன்ப அன்பு, பிறவாமை, மீண்டும் பிறப்பு அவங்களுக்கு வராது. ஏன்னா திருவடி போனதுனால வராது. அந்த திருவடிக்குள்ள இருந்து எப்பயுமே பாடிக்கிட்டே இருக்க சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். எங்க திருவாலங்காட்டுக்கு நீங்க போனீங்கன்னா இப்பயும் சாமி மேல காலை தூக்கி அந்த இருக்கும்ல, சாமி முன்னாடி இருப்பார். பாத்தீங்கன்னா உள்ள உள்ள வரைக்கும் அந்த சன்னதி இருக்கும். அங்க உள்ள வந்து எப்பயுமே அம்மா பாடிக்கிட்டு இருக்க சிவபெருமான் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதை காமிக்க மாட்டாங்க, ஆனா சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சப்தம் கேட்கும். அது ரத்ன சபைன்னு பேர், திரு ஆலங்காடு. இங்க இப்படி வந்ததுமே சாமி கேட்கிறாரு. உடனே அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்னது வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு சாமி. சாமி கேட்பேன், கோவிச்சு விடக்கூடாது அப்படின்னா திருநாவுக்கரசு. இல்லை நான் அதெல்லாம் கோவிச்சுக்கிட மாட்டேன் திருநாவுக்கரசு, நீ கேளு அப்படின்னா. உடனே இல்லை சாமி நீங்க நடனம் ஆடுவீங்களா? ஆமா நான் நடனம் ஆடுவேன். நீங்க நடனம் ஆடும்போது அம்பாலும் சேர்ந்து நடனம் ஆடணும் அப்படின்னா. அம்பாலும் சரி, அப்படியா, சரி நடனம் ஆகிட்டா போச்சு. வேற என்ன வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு. இன்னும் ஒரே ஒரு நிபந்தனை சொல்லு திருநாவுக்கரசு. இல்லை எனக்கு சொல்ல ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னாரு. சும்மா சொல்லு திருநாவுக்கரசு, இவ்வளவு தூரம் வந்துட்டேன் சும்மா சொல்லு அப்படின்னாராம். உடனே அப்ப திருநாவுக்கரசு சொன்னாராம், சாமி கூட்டமாம் குவிமுலையால் கூட நீ ஆடுமாறு நான் அடியார் திருக்கூட்டத்தோடு உட்கார்ந்து பார்க்க நீ அம்பாலோடு சேர்ந்து நடனம் ஆட வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். கூட்டம்னா அடியார் திருக்கூட்டத்தோடு. இல்லை அடியார் திருக்கூட்டத்தோடு. அதான் பார்த்தீங்கன்னா அதான் ஞானிகளுடைய செயலெல்லாம் நான் மட்டும் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அடியாரோடு இருந்து பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்க, நம்ம மட்டும் தனியாக போய் ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ கொடுக்காங்களா வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சுவோம். போய் எது கிடைச்சாலும் சரி ஃப்ரீயா கிடைச்சா போதும், உடனே நான் மட்டும் வாங்கிட்டு வந்துடணும், 10,000 கிடைக்கக்கூடாது அப்படியா இருக்காங்கல்ல. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல கூட ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்த வேண்டாம் இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இப்ப இருக்கலாம், நாம வாங்கி கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, அப்படி இந்த பாடல் பாடிட்டு இருக்காரு. எங்க சிதம்பரத்துல போய் இந்த பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறேன்னு பாடி முடிச்சுட்டு அங்கேயே தங்கியிருக்காரு. அங்க உழவார பணி செய்து கொண்டே இந்த பதியத்தை பாருங்க. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டின் கூற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. இந்த 5ஆம் திருமுறை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே திருக்குறுந்தொகையா இருக்கும். நீங்க 5ஆம் திருமுறையில எந்த பாட்டு எடுத்தாலும் திருக்குறுந்தொகை. திருக்குறுந்தொகை பண்ணு புறாமே இந்த மாதிரி பண்ணாதான் ரொம்ப சிறப்பு. இந்த பண்ணு வந்து இப்படிதான் பாடணும். என்ன இது வந்து ஆதிதாளம், இப்படிதான் பாடணும். அதாவது எப்படின்னா இப்ப நீங்க எப்படி பாடுவீங்கன்னா வேற மாதிரி பாடுவீங்க. இந்த மாதிரி பாடுவீங்களா? இது இது வந்து பண்ண வர்றது. இது நீங்க ஒரு ராக போட்டு பாடுறீங்க. அப்படியா அப்படியா? இல்ல ஆனா எப்படி பாடினாலும் சிவபெருமான் மகிழ்ந்து கற்றுக்கிடுவாரு. அது வேற விஷயம். இப்ப சின்ன குழந்தை வந்து தக்க ஆனவனை சொன்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அப்பா எப்படியோ ஆனவனை சொல்லிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவார்ல. அதே போல நம்ம எப்படி பாடினாலும் சிவபெருமான் ஏத்துக்கிறாரு. ஆனா குழந்தையாவே இருந்துகிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் வளரணும்ல, அதுக்குதான் பண்ணோடு பாருங்க. புரியுதா சார்? இப்ப நம்ம குழந்தையாவே இருக்கணும். இல்ல சாமியோட திருவருளால இப்ப குழந்தையிலிருந்து கொஞ்சம் தத்தி கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பண்ணோட பாட நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்படி பாடுற பாட்டு தான் இந்த மாதிரி ஓதுவார்கள் பாடுறதெல்லாம் நீங்க யூடியூப்ல எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஏன்னா ஓதுவார்கள்லாம் முறைப்படி அங்கே போய் பாடியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க யூடியூப்ல நீங்க எதையோ பாக்குறதுக்கு செல்போன்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்து நம்ம பாடி பழகணும். காமிக்கிறாங்க. ஓஹோ, நல்ல 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 நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாஸ்பத்திரிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, கூட்டம் பயங்கர கூட்டம். ஏன்னு கேட்குறீங்களா? எல்லாம் செல்போன் பார்த்து வரிசையா கூட்டம் பூராங்க. நேற்று கூட எப்படி சொன்னேன், கண்ணாஸ்பத்திரியில் அவ்வளோ கூட்டங்க அப்படின்னு. என்ன யாரை கேட்டாலும் நைட்டு பூரா செல்போன் பார்த்து கண்ணு ரெண்டு போயிடுச்சுங்க, லென்ஸ் போடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வரிசையா நிற்கிறாங்க.
அப்படின்னு சொல்றாங்க. மதுரை அரவிந்த் ஆஸ்பத்திரியில அவ்வளவு கூட்டமா, யாரை கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க. இல்லை இந்த செல்போன் தாங்க காரணம், பாலா போன செல்போன் வந்தாலும் வந்தது, எங்க கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லி யாரு பார்க்க சொன்னா? நைட்டு 10 மணியாச்சும் தூக்கி எடுத்து வச்சுட்டு உறங்க வேண்டியதானே. அப்படி யாரும் உறங்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விடிய விடிய செல்போன் பார்த்துட்டு பகல்ல பூரா உறங்கிட்டு இருப்பாங்க. சில அதுக்காகவே லீவ் போடுற ஆளுக்கெல்லாம் உண்டு. சரி நமக்கு எதுக்கு அது வேண்டாம் என்ன அப்படிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலகாலத்தில் உறங்கணும் அப்படின்னோம்னா, அந்த காலத்துலாம் 6 மணிக்கே உறங்கிடுவாங்க சாயங்காலம். ஆனால் எதிக்கிறது 3 மணிக்கு 2 மணிக்கெலாம் எழுந்துச்சுவாங்க. இப்போ நம்ம ஒன்றும் வேண்டாம், ஒரு 10 மணிக்கு உறங்க ஆரம்பிச்சா கூட அதிகாலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? 4 மணிக்கு எந்திரிக்கலாம். 4 மணிக்கு எந்திரிச்சா எத்தனை வேலையை முடிக்கலாங்கிறீங்க. பூஜை நல்ல நிதானமாக பண்ணலாம், அவசரம் இல்லாமல் பண்ணலாம், நிறைய கிடைக்கும் டைம். அந்த பொழுது விடிகிறதுக்குள்ள நீ எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல சாமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் காலகாலத்தில் நம்ம எந்திக்கணும்னு சொல்கிற காரணம். அதாவது அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் அப்படின்னு கூட சுந்தரம் சாமி சொல்றாரு. அந்தியும் அந்த அதிகாலையில் எந்திரிச்சிடணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். அது மாதிரி காலையும் மாலையும் 5 எழுத்து ஓதணும். சூரியன் உதிப்பதற்கு முன், சூரியன் மறைவதற்கு முன், இந்த 2 காலமும் ரொம்ப முக்கியமான காலம். அந்த நேரத்தில் 5 எழுத்து சொன்னோம்னா சிவபெருமான் மேல மிகுந்த அன்பு வரும். துஞ்சியல் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதிரின் அரண்களுக்கு அன்பு அது ஆகும், அரண்களுக்கு அன்பு அது ஆகும். நாங்கள் இது நம்ம தெரியுமா சார்? உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. நம்ம அடியாதான் சார் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்களா சார்? ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? சரி. அப்படி அரண்களுக்கு அன்பு அது காலை மாலையும் சாமியை வழிபாடு. அப்படி இந்த பாட்டில் சொல்றாரு, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அன்னம்னா என்ன அர்த்தம்? அன்னம்னா சாப்பாடு. இது தெரியாதாங்க எங்களுக்கு. அன்னம்னா சாப்பாடு, ஆனா அதுக்குள்ள ஒரு பேர் இருக்கு, முக்தி அப்படின்னு பேரு. அன்னம்னா முக்தின்னு. முக்தி தரக்கூடிய இடம் எதுனா சிதம்பரம். சிதம்பரம் முக்தி தருமா தராதான்? கண்டிப்பா தரும், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்ப இறந்த எங்க முக்தி? காசியில இறந்தா முக்தி. பிறந்த எங்க முக்தி? திருவாரூர் இல்லைன்னா காஞ்சிபுரம். இந்த இது வந்து மண் தலம் பேரு, அங்க பிறந்தா முக்தி. இந்த பிறப்பு இறப்பு நம்ம கையில இருக்கா? இல்லை. அப்ப சிதம்பரத்தை போய் தரிசனம் பண்ணாலே முக்தி. சிதம்பரத்தை போய் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று தொழுவீன்கள். இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒன்றி இருந்து நினைவீன்கள் ஊனமில் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் யாருக்காக? தன் அடியவருக்காக. அதனால சென்று தொழுவீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அப்ப சென்று தொழணும். இறைவன் என்ன செய்யணும்? சென்று தொழணும். அப்ப சிதம்பரம் அவ்வளவு முக்கியமான தலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுந்தரம் சுவாமி வாழ்ந்த ஞான சம்பந்தம் கட்ட இது நம்ம அடியாதான் கட்டாங்கிரியம் இல்லை. இங்கே நம்ம சந்தேகங்கள் தெரியல இருக்காங்க. கட்டாங்கிரி ஓம்பி களியை வாராமே செற்றார் வாழ்த்தீங்கள் தில்லை சிற்றம் பழமேய முற்றா வெந்தீங்கள் முதல்வன் பாதமே பட்டா நின்றாரை பற்றா பாவமின்னு ஞானசம்பந்தர் பாடுறாரு. எல்லாரும் பாடாத அடியார்கள் கிடையாது. யாரு போனாலும் சிதம்பரத்தை பத்தி மட்டும் பாடாம இருக்கவே மாட்டாங்க. சிதம்பரம் அவ்வளவு முக்கியமான தலம். கோயில் அப்படின்னால எதைத்தான் குறிக்கும்? சிதம்பரத்தை தான் குறிக்கும். மற்றதுல கோயில் கிடையாது அப்படின்னு கேட்குறேன். மற்றதும் கோயில் தான். மற்ற இப்ப ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும், கிளை ஒவ்வொரு இடத்துல இருக்கும்ல, அது மாதிரி மற்ற கோயில்லாம் கிளை கோயில். மூலம் வந்து எதுன்னா சிதம்பரம் தான். உலகத்திலே மத்தி அந்த பார்த்துட்டாங்க ஞானிகள் எல்லாம் சொல்லி இப்ப வகுத்து வச்சிருக்காங்களா? இது நம்ம ஞானிகள் அப்பயே சொல்லிட்டாங்க. என்ன சிதம்பரம் உலகத்திலே மத்தி சிதம்பரம். சிதம்பரத்திலேயும் மத்தி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய சபை. அந்த நடனம் ஆடக்கூடிய சபை, அந்த சபையிலேயே மத்தி எதுன்னா நடராஜருடைய உருவம். அந்த நடராஜர்லேயும் எது மத்தின்னு பார்க்கும்போது தூக்கிய திருவடி. அதுலதான் பாயிண்ட். அப்ப அப்படி முக்கியமான தலம் இந்த சிதம்பரம். அங்க வச்சு அப்பர் சுவாமிகள் அந்த உளவார பணி செய்து கொண்டு இந்த திருப்பதியத்தை பாடுறாரு. முதல்ல 10 நாள் பாட மாட்டேன் பரமனை பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே அப்படின்னு பணிந்து உளவார பணி செய்து கொண்டு இந்த திருப்பதியத்தை பாடுறாரு. இது எப்படின்னா, அன்னம் என்பது முக்தி தரக்கூடிய இடம் எதுன்னா சிதம்பரம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும்
மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டின் பூர இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. இதுக்கு முன்னாடி நீ வேற வேற மாதிரிலாம் பாடிருப்பீங்க, சரி பாருங்களா? இப்ப நீங்க முதல் பண்ணீங்களா, அதை பாருங்க. எப்படி பாடுவீங்க? சரி, எப்படி பாடுவீங்க? அது சேர்த்து பாடுறீங்க. இது வந்து எப்படி பண்ணா, இது கொஞ்சம் பண்ணோட பாடும்போது எப்படி பாடணும்னா, இப்ப என் அன்பு ஆளிக்குமாறுன்னு பிரிக்கணும். அங்க வந்து என் அன்பு ஆளிக்குமாறுன்னு வரும். அதை என் அன்பு ஆளிக்குமாறு, சிவபெருமானுக்கு என்னுடைய அன்பு ஆளிக்குமாறு. கண்டு இன்பு உற இன்னும் பாலிக்குமா? போய் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே பிறவி வந்துருமா? வராது. என் அன்பு ஆளிக்குமாறு, என்னன்னு பாலிக்குமாறு வருதுல, என் அன்பு ஆளிக்குமாறு பிரிச்சு போட்டிருக்காங்களா? கருவதில என் அன்பு அளிக்குமாறே கொடுத்துருக்காங்களா? இதுதான் கரெக்ட். அப்ப பிரிச்சு நீங்க எழுதியே பாடுதான் பொன்னம்பால். அது ரெண்டாவது அது என்ன, அது என்ன என்ன அம்பலம்? அது பொன்னம்பலம். அதனால பொன்னம்பாளிக்கும் வேலும் இப்பூமிசை. இந்த பூமியில பொன்னம்பலம் ரொம்ப முக்கியம். பஞ்சசபையில இது முக்கியமான சபை. இது இந்த சபை என்ன சபை? பொற்சபை. பொற்சபை. அது ரெண்டாவது, நீங்க எப்பயுமே வழக்கம் போல திருச்சிட்டம்பலம் தான் சொல்லுவீங்க. திருச்சிட்டம்பலம் தானே சொல்லுவீங்க. அதோட சேர்ந்து என்ன செய்யணும்? பொன்னம்பலத்தை சேர்த்து சொல்லணும். ரெண்டு சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அங்க சொற்பொழில சொல்லியிருக்கேன். என்ன சார் சொல்லியிருக்கீங்க? தேக்கும் சடில திருமுடியார் இருதாள் கருதா தீமணமும் வாக்கும் செயலும் கொடியோரும். எப்பேற்பட்ட கொடியோரும்? ஒரு தடவை பொன்னம்பலமின் ஆக்கம் தரும் 5 எழுத்தும் 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரன்றான் குன்றா நற்புகழான் அப்படிங்கிற. யார் சொல்றா? திருவாதூர் அடிகள் புராணத்துல கடவுள் மாமுனிவர் சொல்றார். தேக்கும் சடில திருமுடியார் இருதாள் கருதா தீமணமும் வாக்கும் செயலும் கொடியோரும். இப்பேற்பட்ட கொடியோரும் கூட ஒரு தடவை ஒரு கால் பொன்னம்பல வெண்ணில் ஆக்கம் தரும் 5 எழுத்தும் 21,600 அஞ்செழுத்த நமச்சிவாயத்தை 21,600 தடவை சொன்னதுக்கு சமம் எது? ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னான். பொன்னம்பலம் ஒரு தடவை சொன்னா ஒரு நாள் முழுக்க இறைநாமத்தை சொன்னதுக்கு சமம். அப்போ இது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. காலையில பொன்னம்பலம் சொல்லிட்டு நான் வாட்டிக்கு வேலைய ஆனா நீங்க சொல்லணும். அதுதான் இருக்கு விஷயம். பொன்னம்பலத்தை சொல்லணும். அன்று முழுது இறைநாமத்தை சொன்னதுக்கு சமமாக, அஞ்செழுத்தை சொன்னதுக்கு சமமாக. ரெண்டாவது, இதை வச்சு ஒரு பதியமே பாடியிருக்காரு மாணிக்கவாசகர். என்ன பாட்டு சொல்லுங்க? பொன்னம்பலம் சொல்லி ஒரு பதியம் பாடியிருக்காரு. உடையாள் வந்த நடுவிற்கும் 21வது பதியம், கோயில் மூத்த திருப்பதியம் பேரு. அந்த பதியம் முழுவதும் பாத்தீங்கன்னா பொன்னம்பலம் பொன்னம்பலம் பதியம். திருவாசகத்துல அந்த உடையாள் வந்த நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியாமதே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. பொன்னம்பலம் சொல்றாரா? முன்னின்றாண்டா என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டுள் இந்தேன் பெம்மானே என்னென்று அருளி வர நின்று போந்திடு என் நாவில் அடியார் உள் நின்று இவன் ஆர் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே. அதுல வருதா? உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்க ஆறன்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் உன் அடியருக்கு முகம்தான் தாரா விடில் முடிவேன் பொன்னம்பலத்தையும் முழு முதலே 50 மூவருக்கும் இந்த எனக்கும் வழிமுதலே நீ பலரடியார் திரள் வான் குழுவி கெழுமுதலே உன் அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும் அதுவே என்று மட்டியன் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே உன் அருள் நோக்கி இறைவேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் கலிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியன்பால் பிறைசேர் வாழின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன் என் அருளே தேசாநேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று ஏமாந்திருப்பேனே அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வார் இளிமாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரை எங்கள் வாழ்வே வா என்று அருளாது ஒளிந்தால் அடியனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பலக்கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் திரளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனார் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய்.
நல்கா தொழியா நமக்கென்று உன் நாமம் பிதற்றி மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே அப்படின்னு ஒரு வியாகரம் போடுறார். பொன்னம்பலம்னே சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த உயிருக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று நமக்காக மாணிக்கவாச பெருமான் கேட்கிறார். பொன்னம்பலம் என்றே ஒல்கானிற்கும் உயிருக்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே அப்படின்னு சொல்ற. பொன்னம்பலத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அது அந்த பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவி. இந்த பாட்டை இப்ப இதே ராகத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடணும். சரிதானா? எப்படி இப்ப பாருங்க, இப்ப அடின்னு முத தடவை பாடுறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு ஓல பாடுவோம் சார். ஒவ்வொரு தடவை மெதுவா அன்னம்பாளிக்கும் அதே மாதிரி நீங்க சொன்ன நான் சொல்லுங்க, நீங்க அப்படியே வந்துடும். நீ அப்படியே நீங்க பின்னாடி சொல்லுங்க, சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம் முதல் எதுவுமே ஆரம்பிக்கும் போது திருச்சிற்றம்பலம் சொல்லி ஆரம்பிக்கும். எந்த பதியம் பாடினாலும் முதல்ல என்ன ஆரம்பிக்கணும்? திருச்சிற்றம்பலம். முடிக்கல சரி பொன்னம்பலம் அது நம்ம ரெண்டாவது சொல்லிக்கலாம். இந்த திருமுறை படிக்கும் போது முதல்ல திருச்சிற்றம்பலம் சொல்லணும், முடிக்கல திருச்சிற்றம்பலம் சொல்லணும். முதல்ல எதுக்கு சொல்றோம், கடைசி எதுக்கு சொல்றோம்? ஏற்கனவே சென்ற போது சொன்னேன்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்றோம்னா, அண்டத்துல இருக்கக்கூடிய சாமிய, அண்டத்துல சுவாமி வியாபிச்சிருக்காரா, அவரை வணங்கி முதல்ல திருச்சிற்றம்பலம் சொல்றோம். முடிக்கல பிண்டத்துல இருக்கக்கூடிய சுவாமியை வணங்கி முடிக்கிறோம். அண்டத்துல இருக்கிற பெருமான் எங்க இருக்காரு? இங்கேயும் இருக்கிறார். அதை சொல்லி நாம இந்த பதிவு இப்ப சொல்ல பாடுறீங்களா? அன்னம்பாளிக்கும் நீங்க சொல்லுங்க. நீங்க தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்கும் மாறுகண்டின்புற இன்னம் பாளிக்குமோ இப்பிறவியே. அப்படியே இந்த பாடும்போது நம்ம உள்ள உருகுற மாதிரி பாடணும். நம்ம சாமிக்கு முன்னாடிலாம் இப்ப பூஜையில உட்காந்து நம்ம இந்த பதியத்தை பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், தினசரி எப்படியாவது சிதம்பரம் பதியம் பாடிடணும். சிவபூஜை பண்றவங்க எல்லாம் சிதம்பரம் பதியம் ஒன்னாவது பாடிடணும். உடையாள் நடுவு இருக்குமோ இல்ல அன்னம்பாடிக்குமோ, இது பண்ண ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது முக்கியா. நான் அடின்னு சிவபூஜை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐப்பசி அன்னாபிசி அன்னைக்கு தீச்சு எடுத்துட்டாங்க. எதுக்காக சாமி நம்ம சிவராத்திரிக்கு எதிர்பார்த்தோம் கிடைக்கலையே, கார்த்திகையில எதிர்பார்த்தோம் கிடைக்கலையேன்னு பார்த்தா ஒரு அடியார் போன் பண்ணி சொல்றாரு, என்னையா செய்யறது, எனக்கு அன்னாபிசி அன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஐயா அன்னம்னா சோறு இது முக்தியா அப்படின்னு அவர் தான் சொன்னார். இல்லைன்னா அடியருக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த காலத்துல நமக்கு சாமி ஏதோ இறைவனுடைய கருணையினால் நமக்கு அந்த நேரத்துல கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சாமி அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்தவாறு சாமி குருவாக உபதேசம் செய்வார். ஒருத்தவங்களுக்கு கார்த்திகையில கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு சிவராத்திரியில கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு திடீர்னு பங்குனி உத்திரத்துல கூட்டு கொடுப்பாங்க. அவங்கவுங்க செய்த வினைக்கு தகுந்தவாறு புண்ணியத்துக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்ணுவாரு குருவாக அது செய்வார். ஆனா எல்லா நாளுமே இனிய நாள் தான் என்பதை நாம மறந்துடக்கூடாது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார், நல்ல அடியாருக்கு அது எல்லாமே நல்ல நாள் தான். சரி, இப்ப அடி சொல்ற மாதிரி சொல்றீங்களா? அன்னம்பாளிக்கும் நீங்க தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை. அதாவது முத வரியும் மூணாவது வரியும் ஒன்னோல இருக்கணும், ரெண்டாவது வரியும் நாலாவது வரியும் ஒன்னோல இருக்கணும். அப்படி நம்ம மாத்தி பண்ணோம்னா நம்ம பாடுறது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் வரியும் 3, ரெண்டாவது வரியும் 4வது வரியும் அந்த மாதிரி பாடணும். சரிதானா? இப்ப பாடு. அடுத்து என் அன்பு ஆளிக்கும் மாறுகண்டின் பூர இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே பொன்னம் பாலிக்குமா மேலும் இப்பூமிசை. அதே மாதிரி இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே அன்னம் பாலிக்கும். அது மாதிரி மூணாவது வரி என் அன்பு ஆளிக்கும் மாறு கண்டின் பூர இன்னம் பாலிக்குமோ
இப்பிறவியே. இதுதான் மெத்தடு. இந்த மாதிரி பண்ணோம்னா அப்படியே உருகி பண்ணோடு பாடணும்னா, பண்ணார் இசைன்னு சொல் கேட்டாய் போற்றி அப்படின்னு அப்பா சாமி சொல்றாரு. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. அப்ப பண்ணோடு பண்ணா சாமி மகிழ்ந்து காப்பாராம். இப்ப நம்ம சாதாரண பாடுறதுக்கும் பண்ணோடு பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல நாம பாடுற நிலை குழந்தை பாடுற மாதிரி, குழந்தை ஆனவனை தத்தக்க புத்தகம் சொன்னா தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைகிறாரோ அதே போல சிவபெருமான் நம்ம பாட்டை கேட்டுக்கிட்டாரு. இப்ப பண்ணோடு பாடும்போது எண்ணில்லாத மகிழ்ச்சி அடைவார். இப்ப குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும்? பரிசா சாக்லேட் கொடுக்கலாம். பெரிய ஆளுக்கு சாக்லேட் கொடுக்க முடியுமா? நீங்க பண்ணோட பாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சாமி ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு ஸ்பெஷலா சாமி அதை பண்ணோடு பண்ணீங்கன்னா, அது அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிக்கல் தாம் அருளுமாறே என்று சொல்வதற்கிறாங்க. இந்த பாட்டை பாடினோம்னா அருள அள்ளி வழங்கி வரான் சிவபெருமான். சாமிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பாட்டு தான். நீங்க தேங்காய் பழத்தை காட்டிலும் எது ரொம்ப சாமி பிடிச்சது? பாட்டு. இப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இப்போ ஒரு வீட்டுல விருந்தாள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பலகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு போய் கையை கட்டிட்டு நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சாப்பிடுவாங்களா? என்ன சொல்லணும்? சாப்பிடுங்க. காய் வைக்கட்டுமாங்க, குழம்பு வைக்கட்டுமாங்க இப்படின்னு கேட்டாதான் அவங்க அந்த உபச்சாரணை கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல சாமி முன்னாடி போய் கம்முன்னு போய் நின்றுட்டு வரக்கூடாது. சாமிக்கு போய் பாடல் பண்ணோம்னா அப்படியா இன்னும் 2 பாட்டு பாடுப்பா அப்படின்னு சிவபெருமான். நாம வழக்கம் போல அவசரம் டைம் ஆச்சு ஓடி வந்துடுவோம். சாமி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. சாமியை விட முக்கியமான வேலை தான் அங்க நிறைய இருக்கும் அவருக்கு. நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். நம்ம காலத்தை இப்படிதான் வீணா போய்கிட்டே இருக்கோம். சாமிக்கு உண்மையா பாட முடியாம, பூஜை ஒழுங்கா பண்ண முடியாம, அவசரமா எதுனாலும் பண்ணி பூஜை அவசரமா பண்றது, திருக்கோயிலுக்கு போனா அவசரமா ஓடுறது. கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா சாமியுடைய அன்பை நம்ம பெறலாம். நிதானமா இருந்து வழிபாடு செய்தால் சிவபெருமானுடைய அன்பை வெகு எளிமையாக பெறலாம். அவரு காத்துக்கிட்டு இருக்காரு, அருளை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க மாட்டேங்கும். கொஞ்ச நேரத்தை ஓடி வந்துடுறோம். அதனால உண்மையான உணர்வோட நம்ம இந்த பதிவு இப்ப முழுக்க இப்ப நீங்க பாட போறீங்க அப்படின்னு பாடும்போது அப்படி கூட சேர்ந்தே வாங்க. அதுக்கப்புறம் தனியா பாடுவோம். நினைச்சோம் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் சொல்லிட்டீங்களா? திருச்சிட்டம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்கும் மாறுகண்டின் கூற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீ சொரும்பற்றப்பட தூவி தொழு மீனோ கரும்பற்ற சீலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலி யூயம்பிரானையே அரிச்சுற்ற வினையால் அடர்குண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவ சிரிச்சுற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்துய்மீனே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநக சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கே ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை தேனிலாவிய சிற்றம்பலவனா வானிலாவி இருக்கவும் வைப்பரே சிட்டர்வானவர் சென்று வரம் கொளும் சிட்டர்வாழ் தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொழ செல்லும சிட்டர் வாழனுகான் செரு காலனே. அது சிட்டர் சேவடி சிட்டர் சிட்டர் வானவர்
சென்று வரம் கொளும் சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பல தூரை சிட்டன் சேவடி கைதொழ செல்லும சிட்டர் வாழனுதான் செரு காலனே ஒருத்தனார் உலகங்கட்கு ஒரு சுட திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனார் விருத்தனார் இலை யார்விடம் உண்டயம் அறுத்தனாரடி யாரை அறிவரே விண்ணிறைந்ததோர் வெவ்வளின் ஒரு என் நிறைந்த இருவர்க்கு அறிவோனா கண் நிறைந்த கடிபொழில் அம்பலத்து உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே வில்லை வட்ட பட வாங்கிய ஊனரம் வல்லை வட்டம் மதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே. இந்த பாட்டு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு பாடணும். இது வந்து கொஞ்சம் நீளமான வரியா இருக்கா, அது வந்து மடக்கி மடக்கி பாடணும். எப்படின்னா இப்ப வில்லை வட்டப்பட வாங்கிய உணர்தம் வல்லை வட்டம் மதில் மூன்றுடன் மாய்த்தவன் அப்படி மடக்கி பாடணும். இந்த இடத்துல கொஞ்சம் நீளமான வரி இருக்கும்போது மடக்கி பாடணும். மற்ற நேரத்தில் நீங்க எப்பயும் போல பாடலாம். கொஞ்சம் நீளமா இருந்ததுன்னா வல்லை வட்டம் மதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கை தொழுவார் வீணை அப்படி பாடணும். மடக்கி மடக்கி பாடணும். இப்ப என்ன இந்த பாட்டு பாடுங்க. வில்லை வட்ட பட வாங்கி அவுணர்தம் வல்லை வட்டம் மதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கை தொழுவார் வீணை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே. நாடி நாரணன் நான் முகன் என்றிவ தேடியும் திரிந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடிவாதம் என் நெஞ்சுள் மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன் சதுரம் சிற்றம் பலவன் திருமலை அதிர ஆண்டெடுத்தா முடிபத்திர மிதிகொள் சேவடி சென்றடைந்துய்மீனே. இப்ப நீங்களே பாடுங்க. இப்ப அண்ணன் பாடிக்கு நீங்களே பாடுங்க. எப்படி பாடுறீங்க பாருங்க. அண்ணம்பா கொஞ்சம் நீங்க ரெண்டு மூணு ஒரே போல பாடுறீங்க. இப்ப என்ன அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூவிசை என் அன்பு ஆளிக்கும் மாறுகண்டின் கூற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அப்படின்னு கடைசி கொஞ்சம் இழுத்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா கோலை மிடராக கவிகோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. நம்ம இசை கூடும் அளவுக்கு இசைந்து பாடணும். இந்த முடியலெல்லாம் கொஞ்சம் அப்படி ராகத்தை இழுத்து பாடினீங்கன்னா அப்படி ஒரு இடத்துல பாட சொன்னேன். கடைசி முடியல அவர் ஒரே அடியை இழுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப பிரியதன் உருவமே சொல்லி கொடுத்தேன் ஒருத்தவங்களுக்கு. பிரியதன் உருவமை குழந்தை கரியது படிக்கொண்டு தனது அடி வழிபட்டு அவருடைய கடிக்கண பதி வர அரையிலன் வீரோட வழி பயில் வழி வளமுறை இறையே அப்படின்னு இழுத்துட்டு தட்டுப்பாட்டு அவன் நிப்பாட்டிட்டு ஒரே அடி எழுத்துட்டாலும் ராகம் மாறிடும். அப்படி கடைசி முடியல ஒரே அடியை ராகம் எழுத்துட்டாலும் ராகம் மாறிடும். அப்படியும் பாடக்கூடாது. அதை கரெக்டா போய் நிப்பாட்டிடணும்.
இறையே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளின மிகுகள் வடிவினர் வயல் வழி வளமுறை இறையே அப்படின்னு குடிச்சிடணும். இறையேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இழுத்துக்கிட்டே இருந்தா ராகம் அது எந்த ராகத்துல போகுதுன்னே தெரியாது, அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். அதனால முடியல அந்த மாதிரிதான் பாடணும். ரெண்டாவது இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா, பக்கத்துல 161 ஆயிடுச்சு. சரி, ரெண்டாவது பாட்டுல அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுவினும். சாமியை நித்தலும் போய் என்ன செய்யணும்? ஆய்மலர்னா அதிகாலையில போய் ஆய்ந்து அந்த மலரை பறிக்கணும். வண்டுகள் போய் மொய்க்காத மலர்களை ஆய்மலர்னா அதுதான் அர்த்தம், ஆய்ந்து பறிக்கணும். எறும்பு இருக்கிறத போய் நீங்க பறிப்பீங்களா சாமிக்கு? யோசிச்சு பாருங்க. எல்லா ஞானிகளும் பாடுற ஒரே கருத்து, இறைவனுக்கு பூத்தொண்டு கட்டாயம். புண்ணியம்னாலே அதுதான் புண்ணியன்ட்டாரு. புண்ணியம் செய்வதற்கு பூ உண்டு. இப்ப சிவபூஜை பண்றவங்க வீட்டுல கண்டிப்பா என்ன இருக்கும்? செடி கொடிகள் இருக்கும். உங்க வீட்டுல இருக்கா சுவா? பக்கத்துல தான் போய் விடுவீங்களா? கடையில தான் வாங்குவீங்களோ? ஆகா, ஒரு செடி வீட்டுக்கு முன்னாடி வச்சிருங்க சுவா, நந்தியாவரத்தை வச்சிருங்க. அப்படியா? அந்த மண்ணுக்கு வர மாட்டேங்கிங்களோ? சுத்தி பக்கத்துல எங்கேயும் செடி கொடியில இல்லையோ? குடும்ப அளவுக்கு நம்ம பறிச்சு வைக்கிறது சிறப்பு. சரி, அப்படி அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுவினும். கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிராணி. பெரும்பற்ற புலியூர்னால எந்த ஊர் தான்? சிதம்பரம். பாதிரி புலியூர்னா எந்த ஊரு? கிடையாது. பெரும்பற்ற புலியூர்னா தான் அது கடலூர் உள்ள சொல்லுங்க. பாதிரி புலியூர்னா கடல். இந்த ரெண்டு நமக்கு குழப்பம். பாதிரி புலியூருக்கும் பெரும்பற்ற புலியூருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் வந்துடும். அது ஈண்டாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து வந்தால் மனத்துள்ளிருக்க ஏண்டான் இமையவர்க்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தன் தன் அடியவங்களுக்குன்னு யார் சொல்றாரு? அப்ப சாமி சொல்றாரு. அது கடலூர்ல உள்ள இது. கருவாய் கிடந்து உன் கலதை நினைந்தடியும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் ஒளிய சிவாய நம என நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே அப்படிங்கிறதுல கடலூர்ல உள்ள சுவாமி பாடுறது. இந்த பெரும்பற்ற புலியூர் என்பது எதுனா சிதம்பரம். அந்த பெரும்பற்ற புலியூரை போய் நாம பெரும்பற்று வைக்கணும். யார் மேல? நடராஜ பெருமான் மேல பெரும்பற்று நம்ம வைக்கணும். அப்படி பெரும்பற்று வச்சவங்க யார் யாரு? பதஞ்சலி வியாக்கிரவாதம் மறந்துடக்கூடாது. 4 பெருமக்களும் உண்டு. அது மாதிரி பதஞ்சலி வியாக்கிரவாதம் மறந்துடக்கூடாது. அவங்க 2 பேருக்காக சிவபெருமான் நடனம் ஆடியிருக்காரு. அதே பாருங்கன்னா 36 தத்துவத்தை சாமி கடந்திருக்காரு. சிவபெருமான் எங்க இருக்காரு? 36 தத்துவத்தை கடந்திருக்காரு. இப்ப நாம எங்க இருக்கோம்? முதல் தத்துவத்து மண்ணில் இருக்கோம். 36 கடந்து நம்ம எங்கே சிவபெருமானை போய் அடைய? இந்த 2 முனிவரும் சேர்ந்து, பதஞ்சலி வியாக்கிரவாதம் 2 பேரும் சேர்ந்து, நாங்க எங்க சாமி அங்க வர, நீ வா சாமி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அரும்பாடுபட்டு தவம் இருந்து சாமி இங்க நடனம் ஆட வச்சாங்க. 36 தத்துவத்தை கடந்து இருக்கிற இறைவனை இங்க நடனம் ஆட கொடுங்க சார். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. எதுனா இருக்கா? இத வெளி யாருன்னா வெளியே தானே? சரி. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, பெரும்பற்ற புலியூர் எம்பிரானே, எம்பிரான இருக்கக்கூடிய பெரும்பற்ற புலியூர் எம்பிரானே என்ன செய்யணுமா? அரும்பு மலரை கொண்டு ஆய்ந்து அவனுக்கு போய் சாத்த வேண்டும் என்று இந்த பாட்டுல, அவரை தூவி தொழ வேண்டும் என்று இந்த பாட்டுல சொல்றாரு. இந்த வாழ்க்கையில நீங்க இருக்கும் போதே திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்றாரு. அதுக்கப்புறம் அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் கிள்ளை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லையில்லதோர் அன்பு புண்டு. எனக்கு எல்லையில்லாத அன்பு வச்சோம்னா நமக்கு அல்லல் தான் என்ன செய்யும்? அறிவினை தான் என்ன செய்யும்? நடராஜ பெருமான் மேல மிகுந்த அன்பு வந்துருச்சுன்னா உங்களை வேணா ஒண்ணுமே செய்யாது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். அதே போல இங்க அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும். யாருக்கு? தில்லை மாநகர் சிற்றம்பலவனா இருக்கு. எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த வினை என்ன செஞ்சிடும் சொல்லுங்க பாபு. நீங்க உண்மையான உணர்வோடு இருந்தா
எந்த இதுவும் உங்களை வந்து பந்திக்காது. உங்களுக்கு எந்த இது பந்திக்க வந்தாலும் சாமி என்ன பண்ணுவாரு, அதை நீக்கி விட்டுருவாரு. வர்ற துன்பமே இல்லாம ஆக்கிடுவாரு. அவன் பிறவி எடுத்துட்டோமா, இறப்பு வரைக்கும் இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து மாற்றவே முடியாது. பிறவின்னு வந்துச்சுனாலே இன்ப துன்பம் பிள்ளைகளால் வரும், கணவரால் வரும், யார் மூலியமாவது இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இன்பம் வந்துகிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து முளைச்சிட்டு வரும் துன்பம். துன்பத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கும்போதே முளைச்சிட்டு வரும் இன்பம். இது எது வரைக்குங்க வரும் அப்படின்னா இறக்கு வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப கோடீஸ்வரன் ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட எதையாவது ஒன்று நினைச்சு மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்மளுடைய இயல்பு. மனிதனுடைய இயல்பே மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இது இயல்பாகவே இருக்கு மனிதன் வந்து. அதனால அந்த மன வருத்தத்தை எல்லாம் யாரு போக்குவா அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் போக்குவார். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொல்லிட்டு மற்ற யாராலையும் என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. அது மாதிரி ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை தேன் நிலாவிய சிற்றம்பளவனார் வான் நிலாவி இருக்கவும் வைப்பாரு. அது மேல அன்பு கொண்டாச்சுன்னா நம்மள வானிலாவி என்ன செய்வாரு, இருக்க வைப்பார். அது கூட நம்ம என்ன செய்யணும், ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம், ஆவி போறதுக்கு முன்னாடியே எங்க போய் வழிபாடு பண்ணணும், தேனிலாவிய சிற்றம்பளவனாரை போய் சென்று நாம வழிபாடு செய்து வைத்து விட வேண்டும். சிட்டர் வானவர் சென்று வரம் கொள்ளும் சிட்டர் வாழ்த்து இல்லை சிற்றம்பலத்துறை. அது நீ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போனோம்னா எல்லாருமே வரம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா பேருமே சாமியை, ஆனால் அவங்க கேட்டது பூராமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிவபெருமானுடைய நடனத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்குலாம் சுவாமி மகிழ்ந்து கொடுத்துருக்காரு. பதஞ்சலி வியாக்கிற பதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாராயணருக்கு இது ஆதிசேடனா இருக்கார் பாருங்க. நாராயணர் அப்படி துயில் கொண்டுட்டு இருந்தார். அவர் ஆதிசேடன் இருக்காரு பார்த்தீங்களா, என்னைக்கும் இல்லாமல் அவருடைய பாடி வெயிட் கூட்டிகிட்டே இருந்ததுதான். யாரு, நாராயணர். அவர் துயில் கொள்றாரா, என்ன நம்ம தலைவருடைய பாடி வெயிட் கூட்டிகிட்டே இருக்கே என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆதிசேடன் கேட்டார். சாமி என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப பூரிப்பா இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே பெருமானுடைய அந்த ஆனந்த நடனத்தை கண்டதுனால என்னுடைய உள்ளம் பூரிப்பாயிருச்சு அப்படின்னாரு. அப்போ ஆதிசேடன் சொன்னாரு, இவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துருச்சான். யார் கண்ணில் இருந்து, இதை கேட்ட ஆதிசேடனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் பெருகியது. அப்போ நாராயணன் சொன்னாரு, இப்போ நீ ஏன்ட்ட இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ கைலாய மலையில் போய் தவம் செய் என்று சொன்னார். உடனே இவர் கைலாய மலையில் போய் தவம் செய்ய போயிட்டார். யாரு, ஆதிசேடன். அதுக்கப்புறம் அவர் தம்பி தான் அவருக்கு ஆதிசேடன் தான் இருக்காரு, நாராயணன். இவர் போய் கைலாய மலையில் போய் நீண்ட காலம் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவத்தை வச்சு சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று என்று கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, பெருமானே உங்களுடைய ஆனந்த நடனம் ஒன்றை காண வேண்டும், அதை தவிர இந்த உலகத்துல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்படியா, ஏற்கனவே தில்லையில் வியாக்கிரவாதன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அங்கே நீயும் போய் தவம் செய்வாயாக. உங்கள் இருவருக்கும் வியாழக்கிழமை மத்தியான வேளையில் தைப்பூச நன்னாள் என்று உங்கள் இருவருக்கும் திருநடனம் புரிவோம் என்று சிவபெருமான் சொன்னான். இன்னைக்கு தைப்பூச நன்னாள் என்று வியாழக்கிழமை மத்தியான வேலையில, அப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. கரெக்டா வியாழக்கிழமை தைப்பூசம் நன்னாள் வந்தது. எல்லாரும் அபிஷேகம் பண்ணாங்க அந்த நேரத்துல நடராஜ பெருமானுக்கு. தைப்பூசம் வந்து வியாழக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்குதான் திருநடனம் புரிஞ்சிருக்காரு சாமி, அந்த பதஞ்சலி வியாக்கிரவாதர் 2 முனிவரும். அப்படி இவங்க என்ன பண்ணாரு, ஒரு வியாக்கிரவாதர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் எங்க சிதம்பரத்துல. அப்ப சாமி சொல்றாரு, எப்ப நீ இப்படி போயிடாத அப்படின்னாரு. ஆதிசேடன் யாரு, பாம்பு, நீ பாதாள உலக வழியாக சென்று அடைவாயாக தில்லை அப்படின்னாரு. உடனே அவர் பாதாள உலக வழியா போய் அப்படி மேல வந்தாரு, எங்க தில்லைக்கு வந்தார். அங்க வியாக்கிரவாத தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்துல போய் இவர் நின்றுகிட்டே இருந்தாரு, எப்படா கண்ணை திறப்பாரு. யாருமே தவம் செய்யும் போது என்ன செய்யக்கூடாது, கலைக்க கூடாது, அது பெரிய. ஒரு நாள் திடீர்னு கண்ணை திறந்தார். உடனே நீங்க தான் வியாக்கிரபாதரா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் தான் வியாக்கிரபாதர். எது கேட்குறீங்க அப்படின்னு. உங்களை கைலாய மலையில சிவபெருமான் சொன்னாரு. இது கைலாய மலையில சிவபெருமான் சொன்னாரா, சிவபெருமானே சொன்னாரா? ஆமா, கைலாய மலையில சிவபெருமான் தான் சொன்னார். வியாக்கிரபாதம் தானே உங்க பேரு? ஆமா. நீங்க வியாக்கிரபாதம் சொன்னாரா, சிவபெருமானே சொன்னாருன்னா அவர் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சான் வியாக்கிரபாதருடைய கண்ணுல இருந்து. அப்ப நம்ம 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து தவம் செய்து கொண்டு இருக்கும் போது சிவபெருமான் ஒரு நாள் வந்து தைப்பூச நன்னாள் அன்று வியாழக்கிழமை மத்தியான வேளையில் நம்ம இருவருக்கும் திருநடனம் புரிகின்றோம் என்று சிவபெருமான் கூறியுள்ளார் அப்படின்னதும் உடனே ஒருத்தர் புலியூரும் ஒருத்தர் அனந்தீச்சரத்திலையும் இருந்து வழிபாடு செய்தாங்க. புலிச்சரம் அனந்தீச்சரம் சிதம்பரத்துல 2 கிலோமீட்டர்ல இருக்கு.
அப்பதான் வியாக்கிரபாதர் வந்து என்ன பண்ணாரு, அவரு புலிக்கால் முனிவர்னு பேரு. அதிகாலையில போய் மலர் பறிப்பதற்கு நிறைய அந்த வண்டுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி போய் அந்த மலர்களை எடுக்க வேண்டும் என்று ஏற முடியல, மரத்துல ஏற முடியல. அப்போ ஒண்ணு புலிக்காலையும் புலிக்கண்ணையும் சிவபெருமான்ட்ட கேட்டுவாங்க. மணி எத்தனை சொம் 10 தானே, 11 ஆயிடுச்சா? சரி, 11 சரி, இந்த ஒரு காவலத்தில் பிடிச்சோம். என்ன போட்டோ வாங்குவீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லாவே சரி பாரு. என்ன அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அப்ப பூ மலர் கொண்டு இறைவனை பூசிப்பது புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார். அப்ப இறைவனுக்கு வந்து என்ன செய்யணும், மலரால இறைவனை அர்ச்சிக்கணும். அதுக்காகவே புலிக்காலையும் புலி கண்ணையும் வாங்கினாரு வியாக்கிரபாதர். வியாக்கிரம் என்ன, வடமொழியில வியாக்கிரம்னா புலின்னு வேறு, தமிழ்ல புலி, வடமொழியில வியாக்கிரம். பாதம்னா திருவடி, கால்னு அர்த்தம். தமிழ்ல வந்து புலிக்கால் முனிவர் என்றும், சமஸ்கிருதத்துல வியாக்கிரபாதர் என்று பேர். நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, சமஸ்கிருதத்தை ஒரு இதாவே அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. சமஸ்கிருதம் சிவபெருமானுடைய மொழி, யாரும் மறந்துடக்கூடாது. அப்ப சாமி அழகா சொல்றாரு, வானவன்கான் வானவருக்கு மேல் ஆனவன்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான். சாமி வடமொழியும் தென் தமிழாவும் இருக்கிறார். அதனால வடமொழியில நாம் என்ன செய்யக்கூடாது, பிரிச்சு வைக்க கூடாது. நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரைங்கிறார். நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறையும் கற்றவன். நான்மறை எதுல இருக்கு, வேதங்கள்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. நான்மறையும் கற்ற ஞான சம்பந்தர் தமிழையும் கற்றான். அவன் ரெண்டையுமே அவர் கட்டுறது. அப்படிங்கும்போது நம்ம வந்து வடமொழியை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. 2வது அனுஷ்டானங்கள் எல்லாமே வடமொழியில தான் இருக்கு, தமிழ்ல எதுவுமே இல்லை. அனுஷ்டானங்கள், அந்த மந்திரங்கள் எல்லாமே, அந்த பத மந்திரங்கள் எல்லாமே அது. அதனாலதான் அப்பசாமி தமிழ்ல நமக்கு இந்த போற்றி எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. அது மாதிரி ருத்ர மந்திரத்துக்கெல்லாம் இருநிலாய் தீயாய் நீருமாய் ஏமானதாம் எரியும் காற்றுமாய். சிவபூஜை பண்றவங்க அந்த ஒரு கலசத்துல தண்ணி எடுத்து வச்சு புஷ்பம் சாத்தி இது அட்டசம்காரம் பண்ணி மகாமுத்திரை காமிச்சு அந்த மகாமுத்திரை காமிச்சு அந்த பதியத்தை பாடி சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். ருத்ராபிஷேகம் சுவாமிக்கு. இருநிலனாய் தீயாய் நீருமாகி ஏமானதாம் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி விரணமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறவுரும் தம்மூரும் தாமையாகி நெடுநிலையாய் இன்றாயி நாளையாகி நெடுஞ்சொடராய மடிகள் நின்றவாறே அப்படின்னு சொல்லி அந்த பதியமும் பாடி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி பதமந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்றது சிவ பூஜையில நிறைய இருக்கு. உங்களுக்கு நேரம் தான் வேணும். 2வது வேகமாவும் பண்ணலாம். மந்திரத்தையும் கொஞ்சம் வேகமா சொல்லி நம்ம பதமந்திர அபிஷேகம் பண்ணலாம். அது மாதிரி ருத்ராபிஷேகம் பண்ணலாம். சாமிக்கு அபிஷேகம் பண்ண சாமி ரொம்ப பூரிப்பாயிருவார், சந்தோஷம் அடைவார். நீங்க எது கேட்டாலும் சாமி கொடுப்பாரு அபிஷேகம் பண்ணோம்னா. ஏன்னா சாமி எப்படிப்பட்டவர், அபிஷேக பிரியர்னு எல்லாம் சொல்லுவாங்க உலகத்துல. ஆனா அபிஷேகம் பண்ணா சாமி மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். நிறைய அபிஷேகம்லாம் இருக்கு, 32 அபிஷேகத்துக்கு மேலேயே இருக்கு. அதுலயும் மாப்பொடி நமக்கு தெரிஞ்சதான், எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 10 அபிஷேகம் இருக்குங்க. மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால், தயிர், இது தேனு, இளநீ, இந்த 10 தான் எங்களுக்கு தெரியும். இதைத்தாங்க நாங்கள் ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. தயிரும் கொண்டு ஆனா அதான் என்ன சொல்றேன்னா, மற்றது பண்ண முடியாதுன்னா கூட தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தான் இந்த நாளை எப்படியாவது பண்ணணும். தேன் நெய் பால் தயிர், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணி செய்ய, அதையும் சொல்றாரு பாட்டுல. அதனால முக்கியமான விஷயமாவது பண்ணணும். இது வந்து முக்கியமான காலத்துல இப்போ ஒரு ஒரு புண்ணிய காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அமாவாசை பௌர்ணமி நேரத்துலலாம் சாமிக்கு இந்த ருத்ராபிஷேகம் பண்ணணும். பதமந்திரம் சொல்லி தினசரி அபிஷேகம் பண்ணணும். ஓம் வியோம் வியாபனே வச்சிருக்கோம். ஆமா, ஓம் வியோம் வியாபனே வியோம ரூபாய சர்வ வியாபனே சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிருதாய துருவாய சாக்பதாய யோகபீட சம்ஸ்கிருதாய நித்திய யோகினே தியானகராய ஓம் நமச்சிவாய சர்வப்பிரவே சிவாய ஓம் ஈசானமூர்த்தியே ஓம் தத்துர்சோத்தாய ஓம் அகோரேதாய வாமுதயோகியாய சத்யோஜாதமுத்தையே ஓம் நமோ நமோ குக்கியாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருதாய வித்யாதிபாய ஜோதி ரூபாய பரமேஸ்வரவராய அசேதன வியோவின் ஜாவின் அரவிந்த் பிரதம தேஜ ஜோதி அரூப அனக்னி அவஸ்வ அவனாதே நானா தூது ஓம் புவ ஓம் சுவ அனிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர சத்வாவேஸ்வர மகாதேஜ யோகாதிபதியே முஞ்ச சர்வ பவத்பவ சர்வபூத சுகப்பிரத
சர்வ சாநித்தியகர பிரகம விஷ்ணு ருத்ரபர அனச்சித அனச்சித அசம்சுத அசம்சுத பூர்வசித பூர்வசித சாஜி ஜாஜி துரு துரு பதங்க பதங்க பிங்க பிங்க ஞான ஞான சப்த சப்த சூத்ம சூத்ம சிவ சர்வ சர்வத ஓம் நமோ நம ஓம் சிவாய நமோ நம ஓம். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷம் மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் உங்களை மனப்பாடம் பண்ணி பண்ணு தெரியலையே. புஸ்தகத்தை பக்கத்தை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுங்க. 81 பத்தொன்பது பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுங்க. வந்துடும், செலத்துல வந்துடும். ரெண்டாவது நீங்க எழுதி சொல்ற காட்டில் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா உடனே மனப்பாடம் ஆயிடும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ணா எழுதி பார்த்துட்டீங்கன்னா மனப்பாடம் ஆயிடும். சார் அடியனே இந்த மந்திரத்தை எப்படி படிச்சீங்க? ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்ல எங்கேயாவது வீட்டுல தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வாடா அப்படிப்பாங்க. போகல குறிப்பு மாதிரி எழுதி வச்சுட்டு படிச்சுக்கிட்டே போறது. இப்படிதான் பண்ணது இந்த பாடம். இல்ல இப்படி ஒரு 10 மனப்பாடம் பண்ணா வந்துடும். அவ்வளவுதான். ஈஸிதான். 7 வயசுலாம் கிடையாது. இப்பதான் அடியில் வந்திருக்கேன். இல்ல சொப்படி பண்றது இப்போ ஒரு 5-6 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சொப்படி கேட்பேன் நல்லா. சிவபூஜை 2009 19 ஒரு 17 வருஷம் ஆச்சு. என்னது என்னன்னா நம்ம வருஷத்துல கணக்கு பண்ணக்கூடாது. நமக்கு நாளுக்கு நாள் நம்ம இறைவன் மேல அன்பு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம உழைப்பா இருக்கணுமோ, எப்படி சிவபூஜையை கூட்டணுமோ நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். குறைக்காம பார்த்துக்கணும். பூஜையெல்லாம் சுருக்காம கூடுமான அளவுக்கு ஆகம விதிப்படி பண்றதுதான் சிவபூஜை. அதுதான் சிறப்பு. அதான் ஆன சிவபூஜை பண்ணாயினார். சரி, இந்த பாட்டை கொஞ்சம் இன்னொரு படிக்குமா? சரி, எல்லாம் அடி சொல்ற மாதிரி. இதை பாட்டை யூடியூப்ல எடுத்துட்டு போ. இப்போ அதை நான் போட்டு வரேன். நீங்க வீட்லயும் போய் இதை நீங்க ட்ரைனிங் எடுங்க. சரிதானே? இப்ப ஆரம்பிச்சிருமா? திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்போவிசை என் அன்பு ஆளிக்கும் மாறுகண்டின் கூற மாணிக்குமோ இப்பிறவியே அரும்பற்ற பட ஆய்மலர் கொண்டு நீ சொரும்பற்ற பட தூவி தொழு மீனோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவள் பெரும்பற்ற புலி யூஜம்பிரானையே அரிச்சுற்ற வினையால் அடர் புண்டு நீ எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவ சிரிச்சுற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்துய்மீனே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநக சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கே போனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை தேனிலாவிய சிற்றம்பலவனா வானிலாவி இருக்கவும் வைப்பரே சிற்றர்வானவ சென்று வரம் கொளும் சிற்றர் வாழ்வில்லை சிற்றம்பலத்துறை சிற்றன்றேவடி கைதொட செல்லும சிற்றர் வாழனுகான் செரு காலனி ஒருத்தனார் உலகங்கைக்கு ஒரு சுட திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனா விருத்தனார் இலை யார்விடம் உண்டயம் அறுத்த நாரடி யாரை அறிவரே வெண்ணிறைந்ததோர் வெவ்வளலின் நூறு என் நிறைந்த இருவர்க்கு அறிவோனா கண் நிறைந்த
கடிபொழில் அம்பலத்து உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே இல்லைப்பட்ட பட வாங்கிய உணர்தம் வல்லை வட்டம் மதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வீணை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே நாடி நாரணன் நான்முகன் என்றிவ தேடியும் திரிந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரம் சீற்றம் அளவன் திருமலை அதிர ஆண்டெடுத்தான் முடிகள் பத்திர விதிகள் சேவடி சென்றடைந்துய்மீனே ஏ அப்படின்னு இது மாதிரி இந்த திறக்கிறதுக்காக பாடுறாரு பாருங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? பண்ணி நேர்மொழியால். இதே மாதிரிதான் இந்த 5ஆம் திருமுறை முழுவதுமே இதே பண்ணோட தான், திருக்குறந்தை தான் பண்ணு. இப்ப பண்ணி நேர்மொழியால் உமை பங்கரோ மன்னினால் வளம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்வினே அன்னம் பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டின் பூர இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி கடைசி சொல்ற பாருங்க. மிதிகள் சேவடி சென்றடைந்து அப்படிப்பட்ட திருவடியை போய் நாம் சென்றடைந்து இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான உய்தல் என்பது இந்த பிறவிலிருந்து தப்புவது, அதுதான் உய்தல் பேரு. அப்ப உய்ய வேண்டும் என்ன செய்யணும்? சிதம்பரம் போய் சென்றடைந்து அந்த பெருமானை போய் வழிபாடு செய்து இந்த பிறவிலிருந்து நாம் நீத்து கொள்ள வேண்டும். உய்வடைவதற்கு உண்டான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் தான் அந்த பாட்டு சொல்றாரு. மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கிரன் சதுரம் சிற்றம் பலவன் திருமலை அதிர ஆழ்ந்தெடுத்தான் முடிகள் பத்திர மிதிகள் சேவடி சென்றடைந்து உய்மனே. அந்த தூக்கிய திருவடி, மிதிகள் சேவடினா தூக்கிய திருவடின்னு பேரு, அதுதான் குஞ்சித பாதம்னு பேரு. அந்த திருவடியை போய் நம்ம பற்ற, அதுக்காக பாருங்க சாமி இப்படி தூக்கி இருக்காரா திருவடிய, அதை காமிக்க வேற செய்யறாரு. இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு காமிக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி பாருங்க. அதுக்கு என்ன இந்த கைக்கு என்ன பேருனா கஜகஸ்தம்னு பேரு. இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா யானை பாகனே நினைச்சா கூட யானை மேல ஏற முடியாது, அது அனுமதி இல்லாம அது பார்த்து காலை கொடுக்கணும். இப்படி காலை கொடுத்தாதான் யானை பாகனே ஏற முடியும். இல்லை நான் ஹெலிகாப்டர் மேலே வந்து நான் முதுகில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா திரும்பி போட்டு ஒரு மீது பேச்சிடும் எது யானை, அது கூட அனுமதி வாங்கணும். ஆனால் நம்ம பெருமான்ட்ட அனுமதி வேண்டாம். அப்படி நான் எப்பயுமே தூக்கி வச்சிருக்கப்ப எப்போனாலும் இந்த பாதத்தை பற்றி கொண்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சாமி சொன்னா, நாம பக்கத்தில் போயிட்டு சாமி இன்னும் நான் நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நாம இருக்கோம். நம்ம நிலைமெல்லாம் அப்படி இருக்கு. பிறகு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், இப்படி காலத்தை நாம வெகுவாக நாம கடந்து போய்கிட்டே இருக்கோம். அப்படிலாம் போகாம முடிந்த அளவுக்கு பெருமான் மேல அன்பு வருவதற்கான வாய்ப்பை தேடுவது எதுன்னா திருமுறை. திருமுறைகள் பாடனா கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், பிறவிலிருந்து தப்பிச்சிடலாம். சில பேர் சொல்றாங்க திருமுறை பாடினாலே போதும், மற்ற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, சிவபூஜை பண்ண வேண்டியதில்லை, வேற என்ன சொல்றாங்க தீட்சை எடுக்க வேண்டியதில்லை, திருமுறை எல்லாம் கொடுத்துருங்க. திருமுறை எல்லாம் கொடுக்கும். திருமுறை என்ன செய்யணும்னா, இப்ப சொல்றாருல பாவம் அருவினே, இந்த பதியத்தெல்லாம் பாடுறாருல, பாவம்லாம் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். திருமுறைகள் பாடுனா அடுத்து சாத்திரம் கற்க வைக்கும், சாத்திரம் கற்க வச்சா அதுக்கடுத்து இங்க கொண்டு போவோம், சிவபூஜை பண்ண வைக்கும். சிவபூஜை பண்ணி தான் முக்தி அடைய முடியும். சிவபூஜை செய்யாம யாரும் முக்தி அடையவே முடியாது. அதாவது சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தால் ஒழிய முக்தி சித்தியாகாது என்று ஆர்வன் அவர்கள் சொல்றார். அதனால சிவபூஜை தான் என்று. அது என்னன்னா இறைவனை விரும்புவது எதுனா சிவபூஜை. எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருள அன்னலாதவன் அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவர். அம்பாள் வந்து பூஜை பண்ணி காமிச்சாங்க. எங்க காஞ்சிபுரத்துல
சிவ பூஜை பண்ணி காமிச்சாங்க. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல பண்ணி காமிச்சார், திருச்சேஞ்சனூர்ல செஞ்சு காமிச்சார். விநாயகர் பெருமான் கணபதீஸ்வரத்துலையும் பிள்ளையார்பட்டிலையும் செஞ்சு காமிச்சார். அம்பாள் காஞ்சிபுரத்துல செஞ்சு காமிச்சாங்க. சிவபெருமானே காமிச்சாரு, எங்க சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமானே சிவ பூஜை பண்ணாரு. மதுரையில மறந்துடக்கூடாது. இன்னும் 2 3 கோயில்லாம் இருக்கு. மதுரை மட்டும் கிடையாது, இன்னும் 2 3 கோயில சுவாமி தன்னைத்தானே அர்ச்சிச்சிருக்காரு. நிறைய கோயில்கள்லாம் இருக்கு பல இடங்கள்ல. இதுல இங்க எதுக்காக தன்னைத்தானே புசிச்சார் அப்படின்னா, அரசராக ஆட்சி செஞ்சார்ல, எந்த ஒரு மன்னராக இருந்தாலும் சிவ பூஜை பண்ணணும், அதுதான் நியதி. அப்படி சாமி சோமசுந்தர கடவுளாக சவுந்தர பாண்டியனாக இருந்து அரசாட்சி புரிஞ்ச காரணத்தினால சிவபெருமானே என்ன பண்ணாரு, தன்னைத்தானே அர்ச்சித்தார். இப்ப தன்னைத்தானே அர்ச்சித்தார்னா நம்ம எப்படி பொருள் எடுக்கணும்னா, இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் யாரை பூசிக்கிறாரு, சதாசிவமூர்த்தியை பூசிக்கின்றாரு. சிவலிங்க மூர்த்தம் யாரு மூர்த்தம், சதாசிவமூர்த்தம். உருவ மூர்த்தம் யாரு, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். மறந்துடக்கூடாது. அது சித்தாந்தம் படிச்சவங்களும் நல்லா தெரியும். உருவம் தாங்கி வந்தது பூராமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். புலித்தோல் நினைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அவர் சிவலிங்க மூர்த்தம் சதாசிவமூர்த்தி. அதுக்கு மேல அனந்த தேவர், அனந்த தேவருக்கு மேல சிவலிங்க மூர்த்தம், சிவலிங்கத்துக்கு மேலதான் சுத்த சிவம். இது உங்களுக்கு அந்த சித்தாந்தம் படிச்சிருந்தா கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. புரியுதா சிவா? சிவலிங்கம் என்ன தெரியுதா, யாருன்னு தெரியுதா? அது 5 முகத்தோடு சாமி அதுல இருப்பாரு. இப்ப கொஞ்சம் புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. ரைட், சந்தோஷம். சரி, அதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு. புரிஞ்சுச்சா சிவா? அப்ப ஸ்ரீகண்ட 64 திருவிளையாடல் நிகழ்த்தியது, நம்ம திருக்கோயில 24 திருவிளையாடல் நிகழ்த்தியது. இது எல்லாமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். இந்த உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடிய 24 தத்துவம் கட்டாயிடுச்சுன்னா நேரம் நம்ம அந்த உலகத்துல போவோம். அங்க இருந்துதான் சுவாமி யார் வந்தா, சுந்தரம் சுவாமிகள் அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துல இருந்து தான் சார்வம் பெற்ற அடியாராக திகழ்ந்தார். அதுக்கு மேல அனந்த தேவர், 7 தத்துவத்தை கட் பண்ற அனந்த தேவர். அவர் 4 முகத்தோடு இருப்பார். அந்த படம் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க, 4 முகத்தோட. அதுக்கு மேல சதாசிவமூர்த்தி, அதுக்கு மேல சுத்தசிவம், பரவலில் இருக்கக்கூடிய இறைவன். இன்ன தன்மை நின்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலன தனி ஆரூரானை. அந்த தன்மையில இருந்து தான் சாமி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்ற. இந்த பாட்டு நல்லா புரிஞ்சிச்சா? பரவாயில்லாம புரியுதா இல்ல? ஒரு நல்லாவே புரிஞ்சிருச்சா? நல்லா இப்ப வீட்டுல போய் இதை பாடிடுவீங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதியம் விடாம சாயங்காலம் விளக்க ஏற்றி வைத்து இந்த பதியத்தை நீங்க பாடி பாத்துருங்க, இதே ராகத்துல. அன்னம்பாளிக்கும் இல்லை சிற்றம்பலம், பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை, என் அன்பு ஆளிக்கும் மாறு கண்டின் பூர, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டையும் நிறுத்தி நீங்க சாமிக்கு முன்னாடி பாடினீங்கன்னா உனக்கு என்னப்பா வேணும்னு சிவபெருமான் வந்துடுவாரு. அருளை கொடுக்கறதுக்கு கட்டாயம் வந்துடுவாரு. என்ன, நீ சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, சிந்திக்க வேண்டியது. சாமி உடனே அருள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு உருகி நீங்க பாடணும். நீங்க பாடும்போது உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வந்துடணும். வந்துருமா? அந்த அளவுக்கு உருகி பாடுவீங்களா? இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா சார், அன்னைக்கு இரவு பாருங்க, விளக்கு ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய அன்பை நாங்க பெற போறோம் அப்படிங்கிறது புரியுது. சரி, இதுக்காரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து முடிச்சிடலாமா? வகை சிறந்து இந்த அன்னம்பாடிக்கும் பாடலை தொடர்ந்து நீங்க கேட்டதுனால உங்களுடைய வல்வினை கரைந்து உங்களுடைய திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யுங்க. திருச்சிற்றம்பலம். இருவாய் கருவாய் தனிலே உருவாய், இதுவே பயிராய் விளைவாகி, இவர் போய் அவராய் அவர் போய் இவராய், இதுவே தொடர்வாய் வெறி போல, ஒரு தாய் இருதாய் வளகோடிய தாய், உடனே அவமா அழியாதே, ஒரு கால் முருகா பரமா குமாரா, உயிர்காயன போத அருள்தாராய், முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே, முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரூரர் மேல் விடும் வேளா, திருமால் வீரமன் அறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே,
செழுமாமதில் சேர் அழகார் போலில் சூழ் திருவேலியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓர் தரமோது அடியார் முடிவேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாயபுரம் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூரி தலைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னல் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாசி தேசிகன் மலர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது மிக மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளிமல்க வேணுகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அரங்கம பார்வதி ஈவதையே நாடுடைய சிவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஐயாரா ஆரூரா தியாகேஸ்வரம்.